மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் திரு சேகர் பாபு அவர்களே, FIH உடைய பிரசிடென்ட் மை டியர் ஃப்ரெண்ட் திரு தத்து தாயப் விக்ரம் அவர்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் பரந்தாமன் அவர்களே, மாண்புமிகு சென்னை மாநகராட்சியுடைய வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களே, துறையினுடைய கூடுதல் அரசு தலைமைச் செயலாளர் திரு அதுல்யா மிஸ்ரா IAS அவர்களே, SDA மெம்பர் செக்ரட்டரி திரு மேக்நாத் ரெட்டி IAS அவர்களே, ஹாக்கி இந்தியாவுடைய செக்ரட்டரி ஜெனரல் திரு போலோநாத் சிங் அவர்களே, பொருளாளர் திரு சேகர் மனோகரன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய SDA விருது மாணவர்களே, மாணவிகளே, ஹாக்கி ஒலிம்பியன் அருமை நண்பர் திரு முகமது ரியாஸ் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய ஹாக்கி விளையாட்டு வீரர்களே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். Good evening to everybody present here. Before I begin, I congratulate the Hockey India on its glorious 100th year celebration. Thanking you for having me in the as a part of the celebration in Delhi. I also thank Hockey India for their continued support and cooperation to our Tamil Nadu hockey players. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு நம்முடைய ஆட்சி காலம் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையினுடைய பொற்காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாம் நிரூபித்துக் கொண்டு வருகின்றோம். அதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற வகையில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். வருடம் அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைக்கு பல்வேறு நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையினுடைய இன்னொரு மைல்கல்லாக சாதனையாக FIH ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப் 2025 முதன்முறையாக தமிழ்நாட்டில் நடத்த இருக்கின்றோம். இந்த டோர்னமெண்ட் வருகின்ற நவம்பர் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை நடக்க இருக்கின்றது. அதற்கான ட்ரோஃபி டூரையும் தொடங்கி வைத்து இந்த டூருக்கான மேஸ்காட்டையும் உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். The Junior Men's Hockey World Cup 2025 will take place not only in our administrative capital, Chennai, but also in our cultural capital, which is Madurai. We all know that Tamil Nadu has a rich legacy in hockey. Many players from our state have represented India at the Olympics, World Cups, and many international tournaments. When our Dravidian model government assumed office in the year 2021, there were about 3,000 registered active hockey players. Now, due to the tireless efforts of our department, of the guidance of our Honorable Chief Minister, about 11,000 players have enrolled for hockey training this year. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப் 2025க்கான மேஸ்காட் சிறப்புக்குரிய மேஸ்காட்டை பெயரை அறிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். I am immensely proud to announce the official mascot for this prestigious tour, the Kangayan. The Kangayan reflects the cultural identity of Tamil Nadu. The Kangayan breed of bulls is renowned for their speed and majestic appearance. Kangayan symbolizes the agility and the unwavering spirit of our hockey players. Today, as the trophy tour begins, it is not just a ceremonial event,
it carries the message that Tamil Nadu is striving to emerge as the #1 state in the sports field of India. இந்த காங்கேயன் மேஸ்காட் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஹாக்கி ரசிகர்களிடம் சென்று சேரும் என்று நாங்கள் நம்புகின்றோம். We expect a large number of spectators from across the globe to arrive in Chennai and Madurai to witness this grand tour. இந்த போட்டியின் வெற்றிக்கு உங்கள் அனைத்து தரப்பினுடைய ஆதரவையும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டு, let's make this FIH Junior Men's World Cup Hockey Tournament a very grand success. Thank you all. நன்றி, வணக்கம்.